ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல சப்ஜா விதைகளோட நன்மைகள் பத்தி தான் பார்க்க போறோம். சப்ஜா விதைகள் உடலை குளிர்விக்கவும், செரிமானத்தை மேம்படுத்தவும், பசியை கட்டுப்படுத்தவும் உதவும். இந்த சப்ஜா விதைகள்ல ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், புரதம், நார்ச்சத்து, தாதுக்கள் மற்றும் விட்டமின்கள் அதிக அளவுல இருக்கு. இது எடை மேலாண்மை, இரத்த சர்க்கரை அளவை சீராக்குதல் மற்றும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு துணை புரியுது. இந்த சப்ஜா விதைகள்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது, நம்ம திருநீற்று பச்சளைன்னு இருக்கக்கூடிய துளசி வகையை சேர்ந்த ஒரு செடியிலிருந்து கிடைக்கக்கூடிய விதை தான். இந்த திருநீற்று பச்சளை விதையை தான் நம்ம சப்ஜா விதைகள்னு சொல்றோம். இந்த விதைகள் பார்க்க சிறிய அளவுல கருப்பா இருக்கும். ஆனா இந்த விதைகளை ஆயுர்வேத மருத்துவத்துல அதிகமா பயன்படுத்துறாங்க. இந்த விதைகள் கோடை காலத்துல நம்ம அதிகமா பயன்படுத்துவோம். கடைகள்ல நம்ம நிறைய சர்பத் கடைகள்ல பாத்தீங்கன்னா இதை ஊற வச்சு ஜெல்லி மாதிரி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம எந்த ஜூஸ் கேட்டாலுமே இந்த ஜெல்லி ஒரு ஸ்பூன் கலந்து நமக்கு கொடுப்பாங்க. இந்த சர்பத் நம்ம குடிக்கிறதுனால நம்ம வெயில் காலத்துல ஏற்படக்கூடிய சூட்டை தணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதிக மருத்துவ குணம் வாய்ந்த இந்த சப்ஜா விதைகளை என்னென்னத்துக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாங்கிறத விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க, எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நன்மைகள்னு பாத்தீங்கன்னா உடலை குளிர்விக்க பயன்படுது. சப்ஜா விதைகள் உடலின் வெப்பநிலையை சீராக்கிறதுக்கு உதவுது. குறிப்பா கோடை காலத்துல இது மிகவும் பயனுள்ளதா இருக்கும். நீங்க இந்த விதையை 20 to 30 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பயன்படுத்தணும். இதை நீங்க வெறும் தண்ணியில கலந்து குடிக்கலாம், அப்படி இல்லைன்னா லெமன் ஜூஸ்ல கலந்து குடிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன். அதே மாதிரி நீங்க நன்னாரி சர்பத் வீட்டிலேயே செய்வீங்கன்னா அதுலயுமே நீங்க கலந்து குடிக்கலாம். சிலருக்கு தயிர், வெயில் காலத்துல தயிர் இல்ல மோர் குடிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலயுமே நீங்க இதை 1 ஸ்பூன் கலந்து குடிக்கும் போது வெயில் காலத்துல ஏற்படக்கூடிய உடல் சூட்டை ரொம்ப சீக்கிரமா குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். சிலருக்கு பசியை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த பசியை கட்டுப்படுத்துறதுக்குமே நீங்க இந்த சப்ஜா விதைகளை பயன்படுத்தலாம். நீங்க சாப்பிட போறதுக்கு முன்னாடி இல்ல உங்களுக்கு டயட்ல இருக்கீங்கன்னா இந்த சப்ஜா விதைகள் கலந்த தண்ணீரை 1 கிளாஸ் நீங்க குடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நீண்ட நேரம் பசி எடுக்காது. அதே மாதிரி வயிறு நிரம்பிய உணர்வு உங்களுக்கு ரொம்ப நேரம் கொடுக்கும். வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க இந்த சப்ஜா விதையை பயன்படுத்தலாம். பசியை கட்டுப்படுத்துவதன் மூலமும் செரிமான மண்டலத்தை மேம்படுத்துவதன் மூலமும் எடை குறைப்புக்கு உதவுது. ஸோ வெயிட் லாஸ் டயட் ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் தண்ணி குடிக்கிற பழக்கம் இருக்கும் இந்த டயட்ல. அவங்க 1 ஸ்பூன் சப்ஜா விதையை சேர்ந்து கலந்து அந்த தண்ணியை நீங்க ஒரு வேளை எடுத்துக்கலாம். இதுவுமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவுது. சப்ஜா விதை ரத்த சர்க்கரை அளவை சீரா பராமரிக்கிறதுக்கு உதவுவதா சில ஆய்வுகள்லையுமே சொல்லியிருக்காங்க. சிலருக்கு சர்க்கரை ரொம்ப ஃபாஸ்டா இன்க்ரீஸ் ஆகும். இந்த சப்ஜா விதைகளை நீங்க எடுத்துக்கிறதுனால என்ன ஆகும்னா உங்களோட சர்க்கரை அளவு மெதுவா ரிலீஸ் ஆகும். சப்ஜா விதைகள்ல கரையக்கூடிய நார்ச்சத்து அதிக அளவுல இருக்கிறதுனால இது செரிமான மண்டலத்தை சீராக்கி மலச்சிக்கல் பிரச்சனையை சரி பண்றதுக்கு உதவுது. அதே மாதிரி நீர்க்கடுப்பு, நெஞ்செரிச்சல், வயிற்று புண்கள் போன்றவற்றை ஆற்றும் சக்தி சப்ஜா விதைகளுக்கு அதிகமாவே உண்டு. விட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால சப்ஜா விதைகள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவுது. சப்ஜா விதைகள்ல ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கு. இது கெட்ட கொழுப்பை குறைத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவுது. தோல் மற்றும் கூந்தல் ஆரோக்கியம். ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால இவை சரும பொலிவு அதிகரித்து வயதான தோற்றத்தை தாமதப்படுத்துது. இரும்பு சத்து, விட்டமின் கே மற்றும் புரதச்சத்து ஆகியவை இதுல அதிக அளவுல இருக்கிறதுனால கூந்தல் உதிர்வதை தடுத்து முடி வளர்ச்சிக்குமே உதவி செய்யுது. வெறும் வயிற்றுல நீங்க சப்ஜா நீர் குடிக்கிறதுனால உங்க உடல்ல உள்ள நச்சு கழிவுகளை நீக்கிறதுக்கு உதவி செய்யும். நீங்க காலையிலேயே ஒரு 10-20 நிமிஷம் ஊற வச்சு அந்த சப்ஜா விதையை 1 டம்ளர் தண்ணியில கலந்து நீங்க குடிங்க. இது உங்களுக்கு நல்ல வயிற்றுல உள்ள கழிவுகளை வெளியேற்றத்துக்கு உதவி செய்யும். சப்ஜா விதைகள்ல ஆக்சிஜனேற்ற பண்புகள் அதிகமா இருக்கு. இது பார்க்கின்சன் மற்றும் அல்சைமர் உள்ளிட்ட நரம்பியல் கோளாறுகளின் தாக்கத்திலிருந்து நம்மளை பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாம ஒற்றை தலைவலி, மன அழுத்தம், மனச்சோர்வு பிரச்சனைகளால அவதிப்படுபவர்கள் இந்த சப்ஜா விதையை அன்றாடம் உணவுல சேர்த்துக்கிட்டு வந்தா நல்ல நிவாரணம் பெற முடியும். அது மட்டும் இல்லாம மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்தி நினைவாற்றலை அதிகரிக்கிறதுக்குமே உதவி செய்யுது. இந்த சப்ஜா விதைகளை நம்ம அன்றாட வாழ்க்கையில கண்டிப்பா எடுத்துக்கணும். இதுல பல்வேறு மருத்துவ குணங்கள் அதிக அளவுல இருக்கு. சப்ஜா விதை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, என்னதான் ஆரோக்கிய நன்மைகளை அதிக அளவுல வழங்கினாலும் சிலர் இந்த சப்ஜா விதைகளை சாப்பிட்றத தவிர்க்கணும். கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், குறைந்த இரத்த சர்க்கரை அளவு இருக்கிறவங்க, சிறிய குழந்தைகள், அறுவை சிகிச்சை மேற்கொண்டவர்கள், ஆஸ்துமா நோய் இருக்கிறவங்க, சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் இந்த சப்ஜா விதையை சாப்பிட்றத தவிர்க்கணும். கடைசியா ஒரு சின்ன கொஸ்டின் கேட்கிறேன். இந்த சப்ஜா விதையை யாரெல்லாம் ரெகுலரா பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? இதோட நன்மைகள் யாருக்கெல்லாம் தெரியும்?
இதை வந்து நான் அடிக்கடி எடுப்பேன், இல்லை வந்து நான் கோடை காலத்தில் மட்டும் எடுப்பேன் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம், ஏன்னா மற்றவங்களுக்கு தெரியும் இல்லையா இது எவ்வளோ பேர் எடுக்கிறாங்க, இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லும்போது அவங்களும் அதை வந்து பயன்படுத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஜா விதைகளோட பற்றி நன்மைகளை பற்றி தெரிஞ்சிட்டு இருக்கேன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்போர்ட் பண்ணலன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.